வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாஸ்மதி அரிசி வச்சு பிரியாணி டேஸ்ட்ல ஒரு குஸ்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதை பார்த்துட்டீங்கன்னா ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேங்க. அது தண்ணி ஊற்றி ஒரு ஒரு டைம் நல்லா கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து அது நல்லா ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜ் ஆன உடனே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்குறோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதினா இலை ஒரு கொஞ்சம் சேர்க்குறேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா மல்லித்தலை கொஞ்சம் சேர்க்குறேங்க. இந்த புதினா மல்லியும் ஒரு 2-3 செகண்ட் வதங்குற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. சேர்த்து அதுவும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா இந்த மசாலாவோட வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாமே தக்காளி நல்லா குழஞ்சி இந்த மாதிரி நல்லா வர்ற வரைக்கும் ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தயிர், இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி, வெங்காயம், இப்போ போட்ட தயிர் எல்லாமே நல்லா குக் ஆகிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோங்க. தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் பாஸ்மதி அரிசி போட்டிருக்கோங்க. அதுக்கு 2 கப்பு தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க. 2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்கணுங்க. ஓரளவுக்கு இப்படி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த தண்ணி அரிசி எல்லாம் ஒன்றா வர வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கோங்க. கலந்து விட்டு குக்கர் போட்டு இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோங்க. குக்கர்லேயே நம்ம தம் போட போகிறோம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குக்கர் போட்டு மூடி விசில் போட்டதுக்கப்புறங்க ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம், ஏன்னா ஏற்கனவே தண்ணி நம்ம கொதிச்சிருக்கு. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2வது லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு திறந்தோம்னாங்க நமக்கு ஒரு கம்மன்னு ஒரு குஸ்கா ரெடிங்க. பிரியாணி ஸ்டைலில் ஒரு குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்குறாங்க. பார்த்தாலே தெரியுங்க மேலே அடி பிடிக்காமல் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். உதிரியாக வந்திருக்குங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.